அந்த நேரத்துல என் புருஷன் என்ன வீடியோ எடுத்து என்கிட்டயே காட்டி, நடிகை ராசி மந்த்ரா பகிர்ந்துகிட்ட உண்மை. குண்டான காரணத்த சொல்றதுக்காக ஒரு தடவ கணவர் ராசி மந்த்ரா சாப்பிடும்போது வீடியோ எடுத்த விஷயத்த சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பகிர்ந்துகிட்டாங்க. நடிகை ராசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மந்த்ரா, தென்னிந்திய திரையுலகத்துல ஒரு சிறப்பான நடிகையா வலம் வந்தவங்க. 90ஸ் காலகட்டத்துல இவங்கள ரசிக்காத ரசிகர்களே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கனவு கன்னியா திகழ்ந்தவங்க. அந்த வகையில இவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிச்சு ரசிகர் படைய தனக்கு அப்படின்னு அமைச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்கள விரும்பாத உள்ளங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். தமிழ பொறுத்தவரைக்கும் பிரியம் அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமான இவங்க தென்னிந்திய மொழி படத்துல மட்டும் இல்லாம ஹிந்தியிலும் கிராப்தர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமாயிருக்காங்க. தமிழ் அப்புறம் தெலுங்கு படங்கள்ல சக்கப்போடு போட்ட இவங்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்துச்சு. அந்த வகையில இவங்களோட சிறப்பான நடிப்ப லவ் டுடே படத்துல நீங்க பார்த்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இவங்க நடிப்புல வெளிவந்த பெரிய இடத்து மாப்பிள்ளை, தேடினேன் வந்தது, ரெட்டை ஜடை வயசு, புதுக்குடித்தனம், சிலம்பாட்டம், டபுள், 9ல குரு, வாலு மாதிரியான படங்கள் இன்னைக்கும் ரசிகர்கள் மத்தியில இவங்கள மெச்சக்கூடிய வகையில இருக்கு. சமீபத்திய பேட்டியில இவங்க வெளியிட்டிருந்த போட்டோக்கள்ல உடம்போட வெயிட் கொஞ்சம் கூடி பருத்து காணப்பட்டாங்க. அதுக்கப்புறமா உடம்போட வெயிட்ட குறைச்சு இப்போ ஓரளவுக்கு ஸ்லிம்மா இருக்காங்க. சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசின இவங்க சமூக வலைதளத்துல அதிக அளவு ஆக்டிவா தான் இல்ல அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம உடம்போட வெயிட் பத்தியும் எழுப்பப்பட்ட கேள்விக்கு ரொம்பவே பக்குவமா பதில் கொடுத்திருக்காங்க. அவங்க இந்த பேட்டியில பேசும்போது தொகுப்பாளினி, "உங்களோட உடம்போட வெயிட் கூடுனத பார்த்து உங்களோட கணவர் உங்ககிட்ட எந்தவித கருத்துக்களையுமே சொல்லலையா?" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மந்த்ரா மழுப்பாம, "அத பத்தியெல்லாம் என்கிட்ட இதுவரைக்கும் அவரு பேசினதே இல்ல. ஆனா ஒரு தடவ நான் சாப்பிடும்போது அவரு வீடியோ எடுத்தாரு. எனக்கு எப்பவுமே சிக்கன் அப்புறம் வடை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சாப்பிடுற சமயத்துல வீடியோ எடுக்கிறத பார்த்து, "ஏன் இப்படி எடுக்கிறீங்க?" அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு என்கிட்ட, "உனக்கு ஏன் உடம்போட வெயிட் அதிகரிக்குது அப்படின்னு உனக்கு தெரிய வேணாமா? அதுக்காக தான் இந்த வீடியோவ நான் எடுக்கிறேன்." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த உண்மையே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 19 கிலோவுக்கு மேல உடம்போட வெயிட் அதிகரிச்சிருந்த என்கிட்ட, உடம்போட வெயிட் பத்தி நேரடியா சொல்லாம மறைமுகமா இப்படி உணர்ந்தத புரிஞ்சுகிட்டு, நான் உடம்போட வெயிட்ட குறைக்க முயற்சி பண்ணேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இந்த விஷயம் தான் இப்போ இணையத்துல வேகமா பரவி வரதோட மட்டும் இல்லாம, ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளாவும் மாறியிருக்கு. ஈரமான நீச்சல் ட்ரெஸ்ல சீரியல் நடிகை ஹரிப்ரியா. ஏக்க பெருமூச்சு விடுற நெட்டிசன்ஸ். 1992வது வருஷம் ஜூன் 5ஆம் தேதி பிறந்த ஹரிப்ரியா இசை ஒரு மிகச்சிறந்த தொலைக்காட்சி நடிகையாவும், தொலைக்காட்சி தொகுப்பாளினியாவும் விளங்குனவங்க. கனாக்காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியல் மூலமா தொலைக்காட்சியில அறிமுகமானதுக்கு பின்னாடி சில தொலைக்காட்சி தொடர்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. சன் டிவில சமீபத்துல ஒளிபரப்பாகி முற்று பெற்ற எதிர்நீச்சல் சீரியல்ல பக்காவா தன்னோட கேரக்டர் ரோல பண்ணி ரசிகர்கள் மனசுல தனக்கு அப்படின்னு ஒரு நீங்காத இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க. போன 2011வது வருஷத்துல இருந்து சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்ச இவங்க 2015ல லக்ஷ்மி வந்தாச்சு அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சு, அதுக்கு பின்னாடி பிரியமானவள், கண்மணி மாதிரியான தொடர்கள்ல தொடர்ந்து நடிச்சு தன்னோட அசாத்தியமான நடிப்ப வெளிப்படுத்தியிருக்காங்க. 2012வது வருஷம் தொலைக்காட்சி நடிகர் விக்னேஷ் குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா, இவங்க 2 பேருக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால 2020ல விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம, சீரியல்ல மட்டும் இல்லாம திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க, "இமைகள் சிந்திய ஒரு பார்வை" அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படத்துல தன்னோட அற்புதமான நடிப்ப வெளிப்படுத்தியிருக்காங்க. 2022ல எதற்கும் துணிந்தவன், என்ன சொல்லப் போகிறது, கருங்காப்பியம் மாதிரியான திரைப்படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியல்ல தன்னோட அபாரமான திறமைய வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமா, சன் குடும்ப விருதுகள், ஆனந்த விகடன் தொலைக்காட்சி விருதுகள வென்றிருக்கக்கூடிய இவங்க, தனக்கு அப்படின்னு ஒரு ரசிகர் படையவே வச்சிருக்காங்க. எப்பவுமே இணையதள பக்கத்துல ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய இவங்க, சமீபத்துல மாலத்தீவு போயிருக்காங்க. அங்க எடுத்த ஃபோட்டோஸ இணையத்துல பதிவிட்டிருக்காங்க. கடலுக்கு நடுவுல கப்பல்ல தன்னோட தொடை அழக வெளிப்படுத்தக்கூடிய வகையில ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு உல்லாச பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இவங்களோட ஃபோட்டோஸ பார்த்து ரசிகர்கள் ஏக்க பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தன தடவ பார்த்தாலும் சலிப்பே ஏற்படுத்தாத இந்த ஃபோட்டோஸ பார்த்த ரசிகர்கள், சாப்பாட்டு தட்டோட கடலுக்கு நடுவில் நின்னு இருக்கக்கூடிய காட்சிய பார்த்து, அவங்களும் "சாப்பிட வரவா?" அப்படிங்கிற கேள்விய எழுப்பியிருக்காங்க. சில ரசிகர்களோ "நித்த நித்தம் நெல்லிச்சோறு, நேத்து வச்ச மீன் குழம்பு" பாட்டோட வரிகள பாடி, அவங்கள ரசனையோட ஏற இறங்க பார்த்துட்டு வராங்க.